ரெப்ளிகேட் ஆகலாம் இப்போ. அப்ப ஹிஸ்ட்ரியில எப்படி பண்ணியிருக்காங்களோ பார்த்துட்டு அதை நம்ம வந்து ஷேடோ பண்றதுக்கு ஹிஸ்ட்ரியா இருக்கும். ஆல்வேஸ் யூ ஷுட் நோ ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி ஆக்சுவலா போர்ன்னு நினச்சிப்போம். அப்படி கிடையாது. ஹிஸ்ட்ரி வந்து இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் சப்ஜெக்ட். பவர்ஃபுல் சப்ஜெக்ட்னு சொல்றேன். ஏன்னா ஹிஸ்ட்ரியில நடந்த விஷயம் இதெல்லாம் அப்படி அப்படியே புதுசு புதுசா நடக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப நடக்கிறது விஷயம்லாம் கிடையாது. ஹிஸ்ட்ரியில நடக்காதது தான் இப்ப நடக்கலன்னுலாம் சொல்ல முடியாது. எல்லாமே ரிப்பீட் தான். ஹிஸ்ட்ரியில வந்து வி saw about பாண்டவாஸ் கௌரவாஸ் இல்லையா? அண்ட் வி ஹாவ் so many rulers. லைக் நம்ம தமிழ்நாடு ஆண்டவங்க இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ லேர்னிங்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ராஜதந்திரம் சொல்லுவாங்க அதுக்கு பேரு. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். Not only in terms of politics, not only in terms of education, not only in understanding the overall economics. History வந்து talks about the lifestyle of the people. எப்படி people வாழ்ந்தாங்க, ஒரு பிரச்சனையை எப்படி வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, அதெல்லாம் பத்தியான புக்ஸ் நீங்க படிக்க 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 இப்ப இருக்கிற உங்களுக்கான பிரச்சனை அப்படியே சொல்யூஷன் ஃபிங்கர் டிப்ல வந்துடும். ஓகேவா? அதனால தான் ஏன் ஹிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்காங்கன்னா, ஹிஸ்ட்ரி வந்து கண்டிப்பா ரிப்பீட்ஸ். அதே ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இப்ப இமீடியட்டா கூட நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த ராஜாவும் அந்த எப்படி ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அப்போ why don't we implement the same? Though we have so much of technology எல்லாம் பண்ணாலும் அந்த காலத்துல டெக்னாலஜியே இல்லாம நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து அந்த காலத்து பீரியட் தான் பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணோம். அப்பவே தே ஹவ் ஸ்போக்கன் அபவுட் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர். தே ஹவ் ரோட் அ புக். அர்த்தசாஸ்திரா புக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கடா கேள்விப்பட்டிருக்கீங்க அர்த்தசாஸ்திரா புக்கு? அக்கௌண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சுழியா தான் ஆரம்பிப்பாங்க தெரியுமா? எவல்யூஷன் ஆஃப் கரெக்ட். ஸ்டார்டிங்கே அர்த்தசாஸ்திரா புக். அர்த்தசாஸ்திரானா என்ன அர்த்தம்னா தே வில் டாக் அபவுட் த ஸ்டார்டிங் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லேருந்து ஜேர்னல் லெஜர்லேருந்து டாக்ஸேஷன் வரைக்கும் ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து அதில் இருக்கு. என்ன சொல்றது, பெரிய சொத்து ஆக்சுவலா. நம்ம இந்தியால தான் இதெல்லாம் நடக்குது. நம்ம இந்தியால வச்சு தான் அவங்க மற்றவங்களாம் ஷேடோ பண்றாங்களே தவிர நம்ம ஆனா அதை படிக்க மாட்டேங்கிறோம். ஸோ வெரி பவர்ஃபுல் டூல் இஸ் திஸ் அர்த்தசாஸ்திரா இஸ் அ புக் on taxation around 327 BC is a good evidence of contemporary Indian thinking on state administration, economics and fiscal policy. அப்பவே 327 BC அப்பவே பண்ணியிருக்காங்க. அப்பனா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இன்கம் டாக்ஸ்ன்ற வார்த்தையை ஜேம்ஸ் வில்சன் 1816ல எடுத்துன்னு வந்தாரு. அப்புறம் வந்து மியூட்டினி மிலிட்ரி ப்ராப்ளம் வந்தது. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவா போக 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 இன்கம் டாக்ஸ் 1961ல ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் நடந்தது. ஜவஹர்லால் நேரு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா இருக்கும்போது இல்ல இது இன்னும் கொஞ்சம் கூட வேல்யூ அடிஷன் பண்ணணும்னு சொல்லி 1962லேருந்து இட் கேம் இன் டு ஃபோர்ஸ். ஓகே. ஸோ த டாக்ஸேஷன் ஏன் சொல்ல வரேன்னா ஹிஸ்ட்ரி இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஏன் இந்த பாகுபலி இந்த மாதிரி அரசர்கள் படம்லாம் ரீசெண்டா பயங்கரமா ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. பாகுபலி அதான் நல்ல நல்ல கதை, அரசர்களோட கதையெல்லாம் ஏன் ஹிட் ஆகுதுன்னு சொல்லுங்க. ம். எப்படி எப்படி இருந்திருக்காங்க. எல்லாத்துலயுமே அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பப்ளிக்கா இருக்கட்டும், ஃபுட் ஹேபிட்ஸா இருக்கட்டும், அவங்களோட டிஃபென்ஸ். பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் ஏன் அவ்வளோ ஹிட் ஆச்சு? பொன்னியின் செல்வன் வந்து ரிவால்வ்ஸ் அரவுண்ட் எனக்கு அந்த விக்ரம் கேரக்டர் பேர் ஞாபகம் இல்ல. அவர் தானே கோர். அந்த ரோல் தான் கோரான ரோல் கரெக்டா? அவரோட அந்த எஃபிஷியன்சி, அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா அந்த சண்டை போடுற விதமா இருக்கட்டும். பாகுபலியில எப்படி ஓ- அவங்க அந்த அந்த ரம்யா கிருஷ்ணன் சொல்லுவாங்க, அவங்க 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 விதையை பயன்படுத்தி நம்ம எனிமியை வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லும்போது பாகுபலி வில் அடாப்ட் லாட் ஆஃப் வித்தைல அந்த பால் மாதிரி உருட்டி அப்படி போடுறது, அப்புறம் நெருப்பை வச்சு ஸ்ட்ராட்டஜிஸ். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. சி ம் கரெக்ட். எக்ஸாக்ட்லி. அந்த டிஃபென்ஸ் நீங்க மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷேப்லயே உங்களுக்கு தெரியும்.
when they were discussing about நான் எப்படி வார் பிளான் பண்ணும்போது ஒரு மேப் மாதிரி எடுத்துட்டு வருவாங்க, பார்த்திருக்கீங்களா? ரம்யா கிருஷ்ணன் and everybody will be standing. அதுல வந்து பாகுபலி will be explaining இந்த strategy யூஸ் பண்ணானாக்கா நம்ம சேவ் ஆகும் அப்படின்லாம் they will discussல. லைவா ஆக்சுவலா அந்த காலத்து நீங்க புக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பவர்ஃபுல்லா வச்சிருக்காங்க. இன்னமும் டிஃபென்ஸ்ல அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இன்னமும் டிஃபென்ஸ்ல they are using all these strategies. So it is very important you should know the history. It is very important you should read the பவர்ஃபுல் கிங்கோட அந்த அப்ரோச் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் கண்டிப்பா படிக்கணும். ஸோ டாக்ஸஸ் ஆர் கம்பல்சரி ஆர் என்ஃபோர்ஸ்டு கான்ட்ரிபியூஷன் டு த கவர்மெண்ட் ரெவென்யூ பை த பப்ளிக். எதுக்கு டாக்ஸ் சார்ஜ் பண்ணும் ஐஷா? எதுக்கு நான் டாக்ஸ் சார்ஜ் பண்ணும்? சூப்பர் கண்ணா. ஸோ அதனால என்ன பெனிஃபிட் ஆகும்னு நினைக்கிறீங்க? சூப்பரா. ஸோ பேசிக்லி இட் வில் லேண்ட் அப் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ். கரெக்டா ஐஷா? ஸோ இந்த டாக்ஸஸ் எல்லாம் மேண்டேட்டரியா பண்றதுனால தான் கம்பெனிக்கு அந்த பைசா போறது. சாரி, கவர்மெண்ட்டுக்கு இந்த பைசா போச்சு. கவர்மெண்ட் இன்டர்ன் பப்ளிக்கு பண்றாங்க. இதுதான் டாக்ஸ் கலெக்ட் பண்றதோட பர்பஸ். இதுதான். ஓகேவா? அது ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து எப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து மல்டிபிள் கவர்மெண்ட்ஸ்க்கு தே ஹாவ் டு ஃபண்ட். அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத்து, பிளாக் பஞ்சாயத், முனிசிபல் கார்பரேஷன்ஸ் இல்லையா, இவங்கெல்லாம் தே ரிசீவ் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் த ஃபினான்ஸ் கமிஷன். அந்த பைசா எல்லாமே நம்ம டாக்ஸ் பைசா தான். இப்போ இன்னொன்னு கூட நீங்க ரொம்ப டீட்டெயில்டா யோசிச்சீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். ஒருவேளை திடீர்னு வந்து பாகிஸ்தான் வார் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். பாகிஸ்தான்லேருந்து வார் வருது. கார்கில் வார்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்களாம் குட்டி பாப்பாவா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கார்கில் வார் வந்தது. இந்தியா வர்சஸ் அந்த பார்டர்ல கார்கில் வார் வந்தது. நிறைய பேர் இறந்து போனாங்க, நிறைய சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. ஆனா இந்தியன் பீப்புளுக்கு எதுவுமே ஆகவே இல்லை. நிறைய பீப்புள், அதாவது கவுண்டே பண்ண முடியாதுடா கார்கில் வார்ன்றது. எனக்கு நினைவு தெரிஞ்சு வந்த வார் அது. நிறைய பீப்புள் இறந்து போனாங்க. இல்லடா, அது ஏதோ அந்த பவுண்டரியை கிராஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலா. கொஞ்சம் இருங்க. ஒரு பவுண்டரி கிராஸ் பண்ணிட்டாங்க நம்ம பீப்புள். அவ்வளவுதான், ரொம்ப விஷயம் தான். அதாவது காஷ்மீரும் லடாக்குக்கு ஒரு பவுண்டரி இருக்கு. ஓகேவா? அந்த பவுண்டரிய நம்ம தெரியாம சைனா பார்டரா ஏதோ ஒரு லைன் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த வந்து கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியன் ஃபோர்ஸஸ் வந்து அந்த அந்த இந்த சீச்சன் கிளேஷியர்னு ஒன்று இருக்கு. அந்த இதுவும் அங்கே டச் பண்ணிட்டோம் நம்ம. அதுக்காக பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக கவர் அப் பண்ணி நம்மள அந்த என்ன சொல்றது, பயங்கரமா டென்ஷன் கொடுத்து நிறைய பேர் அந்த பேங்க்ஸ் ஆஃப் நோ இண்டஸ் அவங்களாம் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ பேசிக்லி த எய்ம் வந்து வாஸ் இனிஷியேட்டிங் டு மேக் இந்தியன் ஃபோர்ஸஸ் டு வித்ரா ஃப்ரம் த சியச்சன் கிளேஷியர். சியச்சன் கிளேஷியர் தான் அந்த பார்டர் அண்ட் கிரியேட் டென்ஷன் இன் திஸ் ரீஜன். காஷ்மீரை தன்வசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ரொம்ப இது பண்ணி சேச்சன் கிளேஷியரை ஏதோ இதுக்காக நம்ம டச் பண்ணிட்டோம்டா. ஒரு 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 அந்த பார்டர் கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ எப்படி ராமேஸ்வரம்லேருந்து இலங்கை போட்ஸ்லாம் போய் அங்கே அங்கே மாட்டின்றோம்ல, அந்த மாதிரி போய் டச் ஆயிடுச்சு. ஆர்மிஸ் போயிட்டாங்க. ஆனால் அபகரிக்கணுன்றது இன்டென்ஷன்லாம் போடல, போயிட்டாங்க அவங்க தெரியாம. அது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களோட ஈகோ அதை ட்ரிகர் பண்ணி அது வேற 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 இஷ்யூவா மாறி 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 கடைசியா அது கார்கில் வார்ல போய் முடிஞ்சு அவங்களோட என்னன்னா தே வாண்ட் டு டேக் காஷ்மீர். அதுதான் கார்கில் வாரோடது. கார்கில் வார் வந்து எப்போ நடந்ததுன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்களுக்கெல்லாம் லீவ்லாம் விட்டாங்க 1999. கரெக்ட், 1999 வந்து
ஆனா தேர்ட் மேன்னு சொல்றாங்க. இந்தியா தான் ஒன் 1919 which took place in Kargil district Jammu and Kashmir. The war ended. எப்ப ஆரம்பிச்சது தெரியுமா அது? மே மாசம் ஆரம்பிச்சதுடா. மே, ஜூன், ஜூலை ரெண்டே கால் மாசம் போச்சு. இப்ப இந்த யுக்ரைன் வார் நடந்ததுல்ல, யுக்ரைன் வார் நடந்தது நம்மளால பார்த்தோம்ல. 1999லலாம் இவ்ளோ நியூஸ்லாம் கிடையாதுல்ல. புதிய தலைமுறை அதெல்லாம் கிடையாது. ஆனா என்ன இன்ஃபர்மேஷன் வரும்னா நெறைய டெத் ஆயிடுத்து. அவங்கள ரெஸ்க்யூ கூட பண்ண முடியல. டெட் பாடி எப்படின்னா, அந்த மவுண்டனுக்கு அடியில, அடியில, அடியிலேயே போய் சீட் ஆயிடுச்சு. யாரையுமே எடுக்க முடியலன்ற அந்த மாரி இன்ஃபர்மேஷன் தான் வந்தது எங்களுக்கு. எங்களுக்கு ஒரு 3, 4 டேஸ் லீவ்லாம் குடுத்துருந்தாங்க. நாங்க நெறைய கலெக்ஷன்ஸ் பண்ணி, லைக் ஸ்கூல்லேருந்து அந்த மாரிலாம் கலெக்ஷன்ஸ் பண்ணி, நாங்க மிலிட்டரிக்குலாம் அனுப்பிச்சு நாங்க இதுல இருந்தோம், கேம்ப்ஸ்ல இருந்தோம். அப்ப வந்து ஆ அது என்னது ஏதோ ஒரு கேம்ப் மாரி போட்டிருந்தாங்க. கார்கில்காகவே எல்லா ஸ்கூல்லயுமே கலெக்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து ஸ்மால் கேம்ப்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அதுலேருந்து கலெக்ட் பண்ணி இங்க இப்ப நான் வெஸ்ட் மாம்பலம்னு வச்சுக்கோயேன். வெஸ்ட் மாம்பலத்துல இருக்கிற ஸ்கூல்ஸ்லாம் போய் ஒரு ஸ்பாட் மாரி இருப்பாங்க. கலெக்ட் பண்ணிட்டு அந்த அதுக்குன்னு ஒரு ஒரு இது மாரி ஒரு ஃபோரம் மாரி கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இப்ப கோயம்புத்தூர் அந்த மாதிரி, திண்டுக்கல், ஆம், மதுரை அந்த மாதிரி நெறைய பேர் குரூப், நெறைய பேர் நெறைய ஸ்டூடெண்ட்ஸ் அளவுல நெறைய கலெக்ஷன்ஸ்லாம் குடுத்து, சில பேர் வந்து ம், இங் ஆம், தமிழ்நாடுலேருந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து ஆர்ம்ஸ் அண்ட் நெறைய இங்கேருந்து எக்ஸ்ட்ரா பீப்பிள்லாம் அனுப்பிச்சாங்க. நெறைய பேர் இந்த இதுலலாம் இருப்பாங்கல்ல, ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்லலாம் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் போயிருந்தாங்க. ஃபார் ஹெல்பிங் தட் மெடிசன் குடுக்கறதுக்கு, அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்றதுக்கு, கார்கில் வார்ல அஃபெக்ட் ஆயிருப்பாங்கல்ல, அடிபட்டிருப்பாங்கல்ல, அவங்கலாம் போயிருந்தாங்க ஹெல்ப் பண்றதுக்கு. ஸோ அந்த வார் வரும்போது என்னாச்சுன்னா, டாக்ஸ் வந்து அந்த அந்த இயர்ல பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் எல்லா டாக்ஸ் பைசாவும் கம்ப்ளீட்டா அந்த கார்கில் வார்க்கு தான் போட்டாங்க. அந்த வருஷத்துல மேஜர் டெவலப்மெண்ட் வந்து பெருசா நடக்கல. பட் இந்தியா ஒன் ஃபைனலி. அவங்க ஒரு சமரசமா வந்து கார்கில் வந்து காஷ்மீர்ல இருக்கு ஆக்சுவலா. கார்கில்ல வந்து நம்மளோட கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. எப்படியோ யூஸ் பண்ணி. ஸோ அப்போ எவ்வளோ பீப்புளா இறந்து போயிட்டாங்க. இப்பதானே கவுண்ட்லாம் தெரியறது நம்மளுக்கு. யுக்ரைன் வார்லாம் அப்படி குண்டு போடுறான், இப்படி குண்டு போடுறான், அப்பெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. கல்லுக்கு அடியில அடியிலலாம் 4 டெட் பாடி அப்படியே சதஞ்சு கிடக்குமா. கல்லுக்கு அடியில அடியில. அவ்வளோ பேர், கவுண்ட்லெஸ் பீப்புள் வந்து ஜூலை 26 அதனால தான் கார்கில் விஜய் திவாஸ்ன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, the army people just touch the சியச்சன் glacier by mistake, அவ்வளவுதான். அது கூட நத்திங் இன்டென்ஷனல். ஆனா அதுக்கு அவங்க பயங்கரமா ஒரு இது பண்ணி அதை வாரா கன்வெர்ட் ஆகி பயங்கரமா இருந்தது. பட் அந்த ஃபேஸிங்லாம் இப்ப நம்ம வந்துட்டோம். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லைஃப். டாக்ஸ் வந்து எப்பாவது ஒரு வார்ட்லாம் டிக்ளேர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் நம்ம டாக்ஸ் பைசாவும் உங்க டிஃபென்ஸ்க்கு போயிடும். ஏன்னா அவங்க தானே நம்மளை காப்பாத்துறாங்க. அதுக்காக டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். சார், ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் இருக்கு. ஒரு டாக்ஸ் வந்து இட்ஸ் பேசிக்லி டாக்ஸ் அபவுட் பர்சன். ஒரு பர்சன் மேல ஒரு டாக்ஸ் பேர்டன் அழுத்துறதுன்றது டைரக்ட் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸ்ன்றது இட் ஃபால்ஸ் ஆன் டூ டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ். மித்ரா, ஐ திங்க் நவ் ஒரு அளவுக்கு பிரிட்டி மச் 40% யூ வுட் பிகம் வெரி கான்ஃபிடென்ட் இல்லக்கண்ணா இன்டைரக்ட் டாக்ஸ். 40%, இன்னொரு 10% மட்டும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணோம். ஸோ நீங்க ஒரு போர்ஷன் ஃபுல்லா பார்த்ததுனால இது அப்படியே வேற ஒரு டைமென்ஷன்ரா. இந்த டைரக்ட் டாக்ஸ் வர்சஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் அங்கேயும் நம்ம பார்ப்போம், ஞாபகம் இருக்கா? லிவிட் ஆன் இன்கம், இது லிவிட் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ் டியூட்டிஸ், அந்த மாதிரி. டைரக்ட் டாக்ஸ் ப்ராக்ரெசிவ் நேச்சர், ஆயிஷா சொன்ன மாதிரி. இன்டைரக்ட் டாக்ஸஸ் ரெக்ரெசிவ் நேச்சர். இது வந்து டிஃபரன்சஸ், இது ரெண்டும் படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹை இன்கமா இருக்கிறவனுக்கு ஹை டாக்ஸ், லெஸ் இன்கமா இருக்கிறவனுக்கு லெஸ் டாக்ஸ் இல்ல நில் டாக்ஸ், அந்த மாதிரி. ஆனா இங்க ஹை இன்கம் இருந்தாலும் சரி, லோ இன்கம் இருந்தாலும் சரி, அவன் ஹோட்டல்ல போனா சாப்பிட்டு தானே ஆவான். சாப்பிட்டா பில்லு கொடுப்பாங்கல்ல, பில்லு கொடுத்தா டாக்ஸையும் சேர்த்து பே பண்ணாமா, வேற வழி இல்ல. ஓகே, whether you are part of low income, whether you are part of middle income, whether you are part of high income, that is completely immaterial for the imposition of indirect taxes. Any individual, any person who consumes the goods and services. கடையிலேருந்து அஸ்வினி, கடைக்கு போய் என்ன வாங்கிட்டு வருவீங்க ஜென்ரலா? ஜென்ரலா ஃப்ரீக்வெண்டா ஒரு கடைக்குன்றது எந்த பர்பஸ்க்காக போவீங்க? சூப்பர் சலம், வெரி குட்.
ஸோ அங்க பாக்குறீங்களா எவ்வளவு போடுறாங்க சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி? ஹலோ, என்னாச்சு மித்ரா? ஓகே ஓகே. சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி எவ்வளவு போடுறாங்க பாத்திருக்கீங்களா கண்ணா? அடுத்த வாட்டி போனா பாக்குறீங்களா? 9%. சில ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் எக்ஸெப்ஷன்ஸா இருக்கும்டா, இப்படி இருக்கும். ம், ஆயிஷா, நீங்க ஃப்ரீக்வெண்டா எதுக்கு போவீங்க? என்ன வாங்குறதுக்கு? ஆ, ஸோ பாத்தீங்களா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கீழே போட்டிருக்கிறது? ஓ, ஓகே ஓகே. அந்த அந்த மாதிரி மளிகை கடை, ஓகே. ஒருவேளை நீங்க வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாதிரி போனீங்கன்னா ப்ராபப்ளி அந்த இம்பாக்ட் ஆஃப் இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். மேடா, கரெக்ட் 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 கண்ணா, கரெக்ட். நீங்க மித்ரா எந்த எந்த மாதிரி பர்ச்சேஸா போவீங்க? ஆ, சூப்பரா. ஸோ இந்த மாதிரி போட்டிருப்பாங்கடா கீழே, சிஜிஎஸ்டி 6%, எஸ்ஜிஎஸ்டி 6%. இது 2017ல இப்போ ஜாஸ்தி ஆயிடுத்து. ஓகேவா? இனிமேலேருந்து நீங்க ஹோட்டல் போனீங்கன்னா ஆஸ் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். எவ்வளோ காசு நம்ம செலவழிக்கலாம், ஹோட்டல் ஃபர்ஸ்ட் போனோமான்னு யோசிக்கணும். அப்படி ஹோட்டல் போனான்னாக்கா நம்ம ஏதோ 97 ரூபாய் தான் கொடுக்குறோம், டாக்ஸுக்காக எவ்வளோ கட்டுறோம்? அதுக்கு பேசாம வீட்லயே ரவா இட்லி, செட் தோசை, பஜ்ஜி பக்கோடா பண்ணிடணும். ஓகே. ஸோ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி சேர்த்து கிராண்ட் டோட்டல். நீங்க எது போனாலும்டா. நீங்க எங்க போவீங்க விஜயலட்சுமி? ஃப்ரீக்வெண்டா போற இடம் இது எந்த மாதிரி? இது ப்ரொவிஷன்ஸா இல்ல ஃப்ரூட்ஸ்? எங்கம்மா? மளிகை ப்ரொவிஷன்ஸ் தான் இல்ல? அங்க பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி? ஓ, அந்த நாடார் கடை பேப்பர்லயே குச்சி. ஆனா அவங்களெல்லாம் எப்படிடா இன்னும் அப்படி இருக்காங்கல்ல? அவங்களுக்கெல்லாம் கம்பல்சரியா இருக்காதான்னு நான் யோசிப்பேன். டின் நம்பர்லாம் இல்லாம எல்லாத்தையும் இப்ப மேண்டேட்டரி பண்ணிட்டே வராங்க நிர்மலா சீதாராமன். எப்படி அவங்களாம் மட்டும் தப்பிக்கிறாங்களேன்னு எனக்கு தெரியல, ஆச்சரியமா இருக்கு. அவங்களும் சரி. இங்க பாரிஸ் போயிருக்கீங்களா எல்லாரும்? யாராவது பாரிஸ் போயிருக்கீங்களா? யாரா இது இப்ப சொன்னது? ஐஷா, நீ பாரிஸ் போகும்போது பாத்திருக்கியாடா? அங்கேயும் இந்த பில் கான்செப்டே கிடையாது, பாத்திருக்கியாடா? கேஷா கொடுங்க, கேஷ். பில்லே தரமாட்டாங்க. எப்படி அவங்களையும் எப்படி விட்டுருக்காங்கன்றது எனக்கு தெரியல. ஸ்ரேயா, நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க ஸ்ரேயா. என்ன மாதிரி கடையில போய் இந்த சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி இம்பாக்ட் எங்க பாத்திருக்கீங்க? என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் பில்ஸ்? ஆமா. நம்ம லோக்கலா கடையிலலாம் ஜென்ரலா நம்ம என்ன 2 பென்னு 4 பென் அப்படிதானே வாங்க போறோம்ல. அதுக்கு சிஜிஎஸ்டி கான்செப்ட்லாம் நம்மளுக்கு ரொம்ப தெரியாது. பட் நீங்க மெஜாரிட்டி இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டு, லைக் சினிமா தேட்டர்ஸு, any like any store where you have a GST number, mandatorily you'll get a cash book with the CGST and SGST ஓட டாக்ஸை பிடிச்சிட்டு கிராண்ட் டோட்டல் போட்டு ப்ளீஸ் விசிட் அகெயின் தேங்க்யூ அப்படின்னு கொடுப்பாங்க. அப்சர்வ் பண்ணுங்க இனிமேலேருந்து எந்த ஐட்டமுக்கு என்ன டாக்ஸ் பண்றான். சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ங்களா, இனிமேலேருந்து ஃபர்ஸ்ட் செலவழிக்கிறத கம்மி பண்ணோம், செலவழிச்சதை சேர்த்து வைக்கணும், அன்னெசரியா செலவழிக்க கூடாது. அப்படியே செலவழிச்சாலும் அதோட டாக்ஸ் இம்பாக்ட் என்னன்னு பார்க்கணும். சரியா? ஸோ நம்மளோட காஸ்டிங்கோட நம்மளோட காஸ்டிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா வி டிராவல் எவ்ரி மினிட் வித் இட். அதோடயே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. நம்ம ஒரு
நீங்க ஸ்டார்டிங் சும்மா ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து சொல்றேன். ஒரு மார்னிங் எழுந்துக்கிறதுலேருந்து பேஸ்ட் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்றதுலேருந்து, அது பேஸ்ட் மேனுஃபேக்சரிங் இஸ் அ காஸ்டிங் இல்லையா? அது காஸ்ட், ஒரு காஸ்ட் பர் யூனிட் காஸ்ட் வச்சு தான் அதோட ப்ரைஸ் ஃபிக்சேஷன் பண்றாங்க. அதை வாங்குற ஷாப்ல நீங்க யூ கெட் இட், தே சார்ஜ் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. அந்த மேனுஃபேக்சரர் அவன் வந்து ஒரு ஹோல்சேலருக்கே பண்றான் அப்படின்னா கிளாஸ்ல இருக்கு. ஒரே ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷமா. சாரிம்மா. ஸோ அதுதான். சொல்லுங்கம்மா. ஓ, உங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் இருக்கா? ஓகே மித்ரா, நீங்க கோ ஹெட் கண்ணா. நான் ஹை லெவல் இன்ட்ரடக்ஷன் தான் எடுப்பேன், ஓகேவா? ரொம்ப டீட்டெயில்டாலாம் போலடா, ரொம்ப ஹை லெவலில் தான் எடுப்பேன். ப்ராபப்ளி நீங்க அந்த ரெக்கார்டிங் கூட பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல. அதனால ஆல் தி பெஸ்ட்ரா. பை பை. பை கண்ணா. ம் நெக்ஸ்ட் வந்து இப்போ கான்ஸ்டியூஷன் வேலிடிஸ் ஆஃப் டாக்ஸஸ்ல வந்து, இப்போ இந்த மாதிரி டொபேக்கோ ரிலேட்டடா இருக்கிறது, இல்ல சிகரெட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் கம்ப்ளீட்லி இல்லீகல் அண்ட் வாய்ட். அதிலும் அதை பத்தியான டீடைல்ஸும் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு எப்படி இம்போசிஷன் ஆஃப் டாக்ஸும் தனியா கொடுத்துருக்காங்க. இப்போ ஷெட்யூல் 7ல வந்து மூணா பிரிச்சிருக்காங்க சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் லா. எப்படின்னா, லிஸ்ட் ஒன் வந்து யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்ன்றது சென்ட்ரல் பவர் ஆஃப் இதுக்கு மட்டும்தான் பவர் ஆஃப் லெஜிஸ்லேஷன் ஆன் சப்ஜெக்ட் மேட்டர்ஸ். ஸ்டேட் லிஸ்ட்ன்றது ஒன்லி த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் த பவர் ஆஃப் லெஜிஸ்லேஷன் ஆன் சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் கவர்ட் இன் த லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட்ன்றது போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கேன் பாஸ் லெஜிஸ்லேஷன் ஆன் சப்ஜெக்ட் மேட்டர்ஸ். ஓகே. இப்போ யூனியன் லிஸ்ட்னு வரும்போது, ஒன்ல வரும்போது இன்கம் டேக்ஸ் வந்து டாக்ஸஸ் ஆன் இன்கம் அதர் than அக்ரிகல்ச்சர் இன்கம் இஸ் இன்கம் டேக்ஸ். ஸ்டேட் லிஸ்ட்ல என்ட்ரி 46 டாக்ஸஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் இன்கம் நம்ம பத்தி ரீட் பண்ண போறோம். இது இந்த டாக்ஸஸ்லாம் யாரோட பர்வியூல வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அண்டர் த ரூஃப் ஆஃப் மிஸ்ஸஸ் நிர்மலா சீதாராமன். அவங்களோடது வந்ததுக்கு அப்புறம் டிபார்ட்மெண்ட் ரெவென்யூ ரெண்டு போர்டா பிரிக்கிறது. ஒன்னு சிபிடிடி, இன்னொன்னு சிபிஐடிடி. ஓகே. ஸோ சிபிடிடி டைரக்ட் டாக்ஸஸ், இன்னொன்னு இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஸோ இப்போ வந்து ப்ரொவிஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் எக்ஸ்டெண்ட் டு த ஹோல் ஆஃப் இந்தியா அண்ட் பிகேம் எஃபெக்டிவ் ஃப்ரம் 1/4/1962. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா டாக்ஸபிள் இன்கம் என்ன, டாக்ஸ் லைபிலிட்டி என்ன, அதுக்கான அசஸ்மெண்ட், அப்பீல்ஸ், பெனால்டிஸ். சி இப்போ டாக்ஸ் பே பண்ணல யாராவது உங்க ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி நான் இன்னைக்கு டாக்ஸ் பே பண்ணல, இவ்வளோ பெனால்ட்டி கட்டணும், அந்த மாதிரி. யாராவது சொல்லி அந்த மாதிரி. இல்ல நான் இன்னைக்கு நான் வந்து ப்ராப்பரா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன், அந்த மாதிரி சொல்லி கேள்வி. யாராவது டாக்ஸ் ஃபைலிங் பண்ணிட்டேன் அப்படின்றத யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ். நோ. ஓகே. இப்போ வந்து இதோட இது என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க டாக்ஸபிள் இன்கம், உங்களோட இன்கம் வந்து டாக்ஸபிள் லிமிட்ல வருதா இல்லையான்றது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். டாக்ஸபிள் லிமிட்ல வரல அப்படின்னா பிரச்சனை இல்லை, டாக்ஸ் கட்ட வேணாம். டாக்ஸபிள் லிமிட்ல வந்ததுன்னா டாக்ஸ் ஸ்லாப் வச்சு டாக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்க வந்து ஜாஸ்தியா டாக்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அந்த ரீஃபண்ட் எப்படி வரணும் அதெல்லாம் கத்துக்கணும். ஒருவேளை நீங்க கம்மியா டாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி போடுவாங்க. அது பெனால்ட்டி ஃபேஸ் பண்றதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு கத்துக்கணும். ஓவராலா பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸா நீங்க ஓவராலா அண்டர்ஸ்டாண்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுதான். இப்போ வந்து ஆனுவல் அமெண்ட்மெண்ட்ஸ் எப்பவுமே அந்த பட்ஜெட்ல வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ டைரக்ட் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும், இன்டைரக்ட் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ரீசன்ட் எடிஷன் புக் மெட்டீரியல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ நான் ரீசன்ட் எடிஷன் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபினான்ஸ் பில் இஸ் அப்ரூவ்டு பை போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிரசிடென்ட் அப்ரூவ் பண்ணி அதை ஃபினான்ஸ் ஆக்டாக கன்வெர்ட் ஆகுறது. ஓகே. எப்பவுமே ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி இந்த அசஸ்மெண்ட் இயர்ல கூட சேஞ்சஸ் ஏதோ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் தெரில, அதுவும் எதுவும் நம்மளுக்கு தெரில, இந்த வாட்டிக்கு எதுவும் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் வந்து எங்கெல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து
இந்த ஃபினான்ஸ் பில் மூலமா பாஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அப்படியே go பண்ணிக்கோங்க. Basic principles for charging income tax. Income of the previous year of a person is charged to tax in the immediately following assessment year. அதாவது ப்ரீவியஸ் இயர்னா என்ன, அசஸ்மெண்ட் இயர்னா என்னன்னு சொல்றான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ஜஸ்ட் அசஸ்மெண்ட் இயருக்கு சொல்றான். அசஸ்மெண்ட் இயர்ன்றது வந்து 12 months commencing on the first day of April every year. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் 2025 26 வந்து அசஸ்மெண்ட் இயரா இருந்தா என்னோட ப்ரீவியஸ் இயர் என்னவா இருக்கும்னா 2024 25 இருக்கும். புரியுதா உங்களுக்கு? டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ஏப்ரல் 2024 25 ப்ரீவியஸ் இயர் இருந்தா 2025 26 இது வந்து அசஸ்மெண்ட் இயர். ஓகேவா? இப்போ 2023 24 வந்து ப்ரீவியஸ் இயரா இருந்தா 2024 25 வந்து அசஸ்மெண்ட் இயர். இது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ சம்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பாங்கன்னா இதுதான் மெஜாரிட்டி கேட்போம். 2025 26 அசஸ்மெண்ட் இயர் இருக்கும்போது இது ப்ரீவியஸா இருக்கும்போது அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர்னா என்னன்னு புரிஞ்சுதா ஆயிஷா? 2020 2022 23 ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் என்னவாடா இருக்கும்? குட். அஸ்வினி நீங்க சொல்லுங்க. 2019 2020 ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் என்ன? குட். ஸ்ரேயா நீங்க சொல்லுங்க கண்ணா. 2017 18 அசஸ்மெண்ட் இயர் அப்ப ப்ரீவியஸ் இயர் என்ன? குட். விஜயலட்சுமி 2013 to 2014 அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் என்ன? குட். ஓகேவா? யாராவது மிஸ் பண்ணிட்டேனா? எல்லாரும் இன்க்ளூட் பண்ணிட்டேன்ல. குட். ஸோ இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் சரியா? ஸோ duration period of 12 months starting from 1st April. Relation it falls immediately after the previous year. Purpose income of a previous year is assessed and taxable in the immediately following assessment year. Previous year என்ன தெரியும்ல? அசஸ்மெண்ட் இருக்கு முன்னாடி இயர் தான் previous year. ஓகே. ஃபினான்ஷியல் இயர்னா என்ன சொல்லுங்க ஆயிஷா? ஏப்ரல் டு மார்ச். கேலண்டர் இயர்னா? சூப்பர். ஃபினான்ஷியல் இயர்ன்றது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஏப்ரல் டில் 31st ஆஃப் மார்ச் அதான் சொல்றாங்க. இப்போ determination of first previous year in case of newly set up business or profession for a new source of income. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் நியூவா செட்டப் ஆயிருக்கு ஸ்டார்ட் அப் மாதிரி வச்சுக்கோங்கடா. ப்ரீவியஸ் இயர் என்னவா இருக்கும்னா எந்த டேட்ல நான் செட் பண்றேனோ டில் அந்த இயரோட ஃபினான்ஷியல் இயர். ஓகேவா? இல்ல ஒரு புதுசா எனக்கு ஒரு இன்கம் இப்பதான் நியூவா ஸ்டார்ட் ஆகுறதுன்னா எனக்கு அந்த விச் எப்ப எனக்கு நியூவா இன்கம் வந்து கம்ஸ் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் அந்த இயர் எண்டோட அந்த ஃபினான்ஷியல் இயர் எண்ட் தான் என்னோட ப்ரீவியஸ் இயர். அது ஞாபகம் வச்சுக்கோங்க நியூ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இந்த மாதிரி. இந்த இன்கம்ன்றது வந்து எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குடா. என்னன்னா ஒரு நான் ரெசிடென்ட் அசஸி இருக்காரு ஷிப்பிங் பிசினஸ்ல இருந்து அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர்ன்றது டிஃப்ரெண்டா இருக்கும்.
அதாவது this is a general rule that income of the previous assessee is charged to tax in immediately assessment year. But இந்த 5 கேஸ்லயும் income of the previous year assessed in the same year in order to ensure the smooth collection of income tax from the taxpayer. அதாவது நான் ரெசிடென்ட் ஆளுக்கு, ஓகே, இந்தியாலேருந்து கிளம்புற ஆளுக்கு, இல்ல இந்தியாவுக்கு ஷார்ட் விசிட்டுக்காக வர ஆளுக்கு, இல்ல ப்ராப்பர்ட்டியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ற ஆளுக்கு, இந்தியாலேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ற ஆளுக்கு, இல்ல இந்தியாவில் வந்து டிஸ்கண்டினியூட் பிஸ்னஸ், ஓகேவா, அந்த மாதிரி இந்த 3 சர்க்கம்ஸ்டான்சஸ்ல எந்த வருஷத்துல விஷயம்லாம் நடக்குதோ அந்த வருஷத்துக்குள்ளேயே டாக்ஸ் எல்லாம் இவங்க கலெக்ட் பண்ணிடுவாங்க. புரியுதா? ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர். இது வந்து நியூலி செட்டப் பிஸ்னஸ். இது வந்து ஜெனரல் ரூல். சாரி, எக்ஸெப்ஷன்ஸ் டு ஜெனரல் ரூல். So income of a non-resident assessee from shipping business, income of a person who is leaving India either permanently or for a long period, income of bodies formed for a short duration, income, இதெல்லாம் தான் exceptions. ஓகேவா? இது தியரியும் வரும் கண்ணா. அசசினா யாருன்னா who is supposed to pay the tax. சரியா? அசசினா who is supposed to pay the tax, whose income comes under the purview of tax. ஓகேவா? A person whom deemed to be an assessee in default under the provision, a person who is liable to deduct tax but has failed to do so shall be treated as assessee in default. ஒண்ணுல அசசினா யாரு டாக்ஸ் பே பண்றாரோ அவர் தான் அசசி. யார் வந்து டாக்ஸ் பே பண்ணோம் பட் பே பண்ணலையோ அவர் பேர் என்ன சொல்லுவாங்க? அசசி இன் டிஃபால்ட். பர்சன்னா என்ன? இண்டிவிஜுவல். இது காமர்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இண்டிவிஜுவலா இருக்கலாம், இண்டிவிஜுவல் ஃபேமிலியா இருக்கலாம், கம்பெனி, ஃபர்ம், அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், லோக்கல் அத்தாரிட்டி, ஆர்டிஃபிஷியல் ஜுரிடிக்கல் பர்சன், இவங்களா தான் பர்சன் சொல்லுவாங்க. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா இந்த டெஃபினிஷன்ஸ்ல? ஓகே, இதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எப்படின்னா நம்ம அக்கவுண்டிங் டெர்மினாலஜிஸ்ல கிரெடிட்டார்னா என்ன, லிக்விடிட்டினா என்ன, சால்வன்ஸ் படிப்போம் இல்லையா 11th அந்த மாதிரி. இண்டிவிஜுவல்னா ஒரு நேச்சுரல் பர்சன். ஓகேவா? சப்போஸ் மைனர் பர்சனா இருந்தா அன்சவுண்ட்னா அவனோட ரெப்ரசன்டேட்டிவ் வில் ஆக்ட் ஆன் ஹிஸ் பிஹாஃப். ஹிந்து இண்டிவிஜுவல் ஃபேமிலின்றது வந்து இந்த இவங்க இருப்பாங்கல்ல சேட்டு, அவங்களாம் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஒன்ஸ் a family is assessed an Hindu, it will continue to be assessed as such till its partition. கம்பெனினா இந்தியன் கம்பெனி, பாடி கார்பரேட், association or body, institution, association or body, whether incorporated or not, whether Indian or non-Indian, which is declared by general or special order of the central board of the direct access to be a company. கம்பெனிக்கு இது சொல்லுவாங்க. இந்தியன் கம்பெனின்றது any company whatever is registered in any part of India, and even the state of Jammu and Kashmir um, forms under the purview of Indian company. ஒரே so Indian company it's a company formed and registered under any law where the law becomes active in any part of India. அதே மாதிரி ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து ஒரு கம்பெனி இருக்குன்னா அதுவும் பார்ட் ஆஃப் இந்தியாவோட தான். அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ், எவ்வளவு யூனியன் டெரிட்டரிஸ்டா இருக்கு இந்தியால? எனி ஐடியா? how many union territories are there in India? Aisha, Vijayalakshmi, Shreya, Ashwini. 6 or 7. இப்போ ரீசெண்டா 4 வருஷம் முன்னாடி சேஞ்ச் நடந்தது தெரியுமா? என்ன சேஞ்சுன்னு சொல்ல முடியுமா யாராலையா? 6 or 7 யார் சொன்னாது? விஜயலட்சுமி, ஐஷா. ஓகே, இங்க பாருடா, அந்தமான், சண்டிகர், தாதர் நகர் ஹவேலி, ஜம்மு அண்ட் காஷ்மீர்,
லடாக் இதுதான் இப்ப எடுத்துட்டு வந்தாங்கடா. ஓகே. லடாக், லக்ஷ்வதீப், புதுச்சேரி, டெல்லி 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. ஓகேவா? லடாக் முன்னாடி கிடையாது கண்ணா. லடாக் முன்னாடி கிடையாது. ஜம்மு அண்ட் காஷ்மீரும் லடாக்கும் ஆக்சுவலா கிடையாது. 6 தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆட் பண்ணாங்க. அப்புறம் லடாக் ஆட் பண்ணாங்க. 2019ல தான் மோடியோட பீரியட்ல இட் வாஸ் கன்வெர்டட் அஸ் அ 2 பார்ட்ஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒண்ணு, லடாக் ஒண்ணுன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். யூ ஷுட் நோ. யூனியன் டெரிட்டரிஸ். இப்ப யாரால கரெக்டா 8 பார்க்காம சொல்ல முடியும்? பார்க்காம. பார்க்காம யாரா ட்ரை பண்றீங்களா? யூனியன் டெரிட்டரிஸ் லிஸ்ட். செம்ம போர் அடிக்குதா? மத்தியானம் ஆரம்பிச்சிட்டேன். தூக்கம் வருதா? ம். சரி, சரி. சொல்லுங்க. ஆ. ஆயிஷாவா? வெரி குட். சொல்லுங்க ஆயிஷா. ஆ, ஜம்மு அண்ட் காஷ்மீர் சொல்லிட்டீங்களா? தாதர் அண்ட் நாகர் ஹவேலியா? ஆ, ஓகே, ஓகே. இங்க இருக்குடா அது. தாதர் அண்ட் நாகர் ஹவேலி வந்து இந்தியா மேப்ல இங்க இருக்கு. அது ரொம்ப வருஷம் முன்னாடி இருக்கு. இது பார், இதோ 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 இதோ. இந்த எண்டுல இருக்கு. குஜராத், அதாவது இந்த கோஸ்டல் லைன்ல மகாராஷ்டிராக்கும் இதுக்கும் இந்த பக்கம் இருக்கும். இங்க இருக்கு கண்ணா. இதோ குஜராத் மகாராஷ்டிரா இருக்குல்ல, அந்த ஸ்டேட்ல சைடுல. சின்ன யூனியன் டெரிட்டரி தான் அது. ரொம்ப சின்னதுதான். ஆனா ரீசெண்டா வந்தது வந்து இந்த லடாக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான். ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிஃபோர் 2019 வாஸ் கன்சிடர் அஸ் அ ஸ்டேட். சரியா? டொமஸ்டிக் கம்பெனி. யார் சொல்றீங்க டொமஸ்டிக் கம்பெனினா என்னன்னு? எனி எக்ஸாம்பிள் ஆஃப் அ டொமஸ்டிக் கம்பெனி? விஜயலட்சுமி. கரெக்ட். இதான் எக்ஸாம்பிள் சொல்றா டொமஸ்டிக் கம்பெனிக்கு. வெரி குட். சூப்பர். யாரா இது? பரவாயில்ல, பரவாயில்ல. நோ ப்ராப்ளம். விஜயலட்சுமி சூப்பரா சொன்னீங்க. கரெக்ட். ரிலையன்ஸ், டாடா மோட்டார்ஸ், எல்என்டி, அம்புஜா சிமெண்ட்ஸ், பிர்லா, ஆதித்ய பிர்லா குரூப் அவங்களது, அமிர்தாஞ்சன், மாருதி, மஹிந்திரா, மஹிந்திரா ஃபோர்டு, அசோக் லைலாண்டு, கோரமண்டல் சிமெண்ட்ஸ், டாடா ஸ்டீல், ஐடி, ஐடிசி, ஹிண்டல்கோ, ஹிந்து காப்பர், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ பேங்க், இவங்கெல்லாம் டொமஸ்டிக் கம்பெனிஸ். சரியா? நீங்க யாராவது பேர் சொல்றீங்களா? வெரி குட் ரா விஜயலட்சுமி. எக்ஸலண்ட். ஆயிஷா, டொமஸ்டிக் கம்பெனிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. வெரி குட். சூப்பர். அஸ்வினி, நீங்க ஒன்னு எக்ஸாம்பிள். குட். வெரி குட். அக்ஷயா இல்ல. மித்ரா இல்ல. ஸ்ரேயா, நீங்க சொல்லுங்க கண்ணா ஒரு எக்ஸாம்பிள். ஸ்ரேயா கேக்குறதாடா என் வாய்ஸ்? ஸ்ரேயா கேட்கல. விஜயலட்சுமி சொல்லிட்டாங்க. ஓகே. ஃபாரின் கம்பெனி. ஃபாரின் கம்பெனி மீன்ஸ் a company which is not a domestic company. இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா ஃபாரின் கம்பெனிக்கு?
யூனிலிவர் வெரி குட். யார் சொன்னாங்க யூனிலிவர்? ஜெயலக்ஷ்மி வெரி குட். வேற ஏதாவது? ஆயிஷா, ஃபாரின் கம்பெனிக்கு ஒரு எக்ஸாம்பிள். எதுமா? மெக்டொனால்ட்ஸ். ஆமா. ஃபோர்டு. ஸ்ரேயாவா? ஸ்ரேயா கேக்கலடா. ஓ கனெக்ட், சரி சரி ஓகேடா. ஃபோர்டு, அப்புறம் டெஸ்லா. டெஸ்லா மோட்டார்ஸ். நேத்திக்கு பாத்தீங்களா டெஸ்லா பத்தி ஒரு நியூஸ்? யாராவது சொல்ல முடியுமா? நேத்திக்கு நியூஸ்ல டெஸ்லா இந்தியா பத்தியான ஒரு விஷயம். யாராவது சொல்ல முடியுமா கண்ணா? யாராவது? Tesla is going to start company in India. Either might be in Bombay or might be in Delhi. When Modi ji went for no, US visit, the talks are going on and some agreements are all already in place to start Tesla in India. Tesla is a very good example. Amazon is a good example. Royal Enfield, Citibank, HSBC, Royal Bank of Scotland. வேற என்னடா? Microsoft, very good. Apple, Johnson& Johnson, Accenture, Cognizant, BMW, Nestle, Coca-Cola, Novartis, Walmart, Amazon already சொல்லியாச்சு. ஓகேவா? இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். சரியா? இதெல்லாம் இந்த மாதிரி தான் நீங்க படிக்கணும். எந்த கான்செப்டையும் அப்படி எக்ஸாம்பிள் வச்சு 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 படிக்கணும். ஓகேவா? ரைட். Government company, following companies are said to be a company in which public are substantially interested. Government company, mutual benefit finance company, listed company, company in which shares are held by cooperative societies, company which is prescribed by Central Board of Direct Taxes. இந்த கம்பெனிலயும் public are interested to invest. Firmனா உங்களுக்கு கரைச்சு கொடுத்துருப்பீங்களடா. firmனா பார்ட்னர்ஷிப் firmனா என்னடா? 12th படிச்சிருப்பீங்க. என்ன பார்ட்னர்ஷிப் firmனா என்ன அர்த்தம்? Excellent. So partnership firm is basically a separate taxable entity which is joined to form in order to run a business. Next வந்து association of persons ன்றது வந்து who join together for a common purpose. Every combination of person cannot be termed as association of persons. It is only when they associate themselves in an income producing activity then they become AOP. AOPக்கும் BOAக்குன்னா BOAன்றது வந்து body of individuals. ஓகேவா? Individuals can be members. AOPல person can be its members. அதாவது association of persons வந்து கம்பெனின்னு சொல்லலாம், firm சொல்லலாம். AOPல இவங்களே வாலண்டரியா they will form for a common intention. But BOAல அந்த காமன் வில்லுன்றது இருக்காது. பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்ல லோக்கல் அத்தாரிட்டிலாம் பஞ்சாயத் கேண்டன்மெண்ட் போர்டு அதெல்லாம் லோக்கல் அத்தாரிட்டி. ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன்றது வந்து நேச்சுரல் பர்சன் கிடையாது, செப்பரேட் என்டிட்டி. அதாவது இந்த இதெல்லாம்டா கவுன்சில்ஸ் இருப்பாங்களா, ட்ரிபியூனல்ஸ், யூனிவர்சிட்டிஸ், பார் கவுன்சில்ஸ் அதெல்லாம் சொல்றாங்களா, அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன். இப்போ டிஸ்கஸ் பண்ணலாமா? ஹவுரா முனிசிபல் கார்பரேஷன் லோக்கல் அத்தாரிட்டியா கம்பெனியா இண்டிவிஜுவல் அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணும். கார்பரேஷன்னாலே லோக்கல் அத்தாரிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. பேங்க் கம்பெனி. அமிதாப் பச்சன் இண்டிவிஜுவல். ஆயிஷா சொல்லுங்க, ரஜினிகாந்த் ஸ்டேட்டஸ் என்ன? ஷாருக் கான்? அமிதாப் பச்சன் கார்பரேஷன் லிமிடெட் இல்ல லிமிடெட்னு வந்தா கம்பெனி கண்ணா, கார்பரேஷனோட நின்றுத்துனா லோக்கல் அத்தாரிட்டி. ஓகே
லிமிடெட் கம்பெனி. இப்ப வந்து ஆ சன் பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட், கலாநிதி மாறனது கம்பெனி. சூப்பர். ஸ்ரீராம், சீதா, சன்னு, லவகுச்சா இவங்கெல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி கால்ட் அஸ் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அஸ்வினி. சூப்பர்ரா. எனி யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. நீங்க நம்ம காலேஜ் என்னடா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியா ஆட்டோனமஸா? ஆகிட்டாங்களா? எப்போலேருந்துடா? ஆனா நீங்க ஜாயின் பண்ணதுலேருந்து ஆட்டோனமஸ் தான். அப்பனா காலேஜ் கரெக்ஷனா? ஓகே. எப்போ உங்களுக்குலாம் செமஸ்டர்? ஓகே, ரைட் ரைட். நீங்க எல்லாரும் இப்போ எந்த செம்ல இருக்கீங்க? ஃபோர்த் செம்ல இருக்கீங்களா? ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். அப்ப உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி இது படிச்சு ஃபோர்த் செம்ல டைரக்ட் டாக்ஸ் வருதா? அப்ப நீங்க ஆல்ரெடி ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் ஓரளவுக்கு பார்த்திருப்பீங்கல்ல? உங்களோட ப்ரீவியஸ் கார்ப்பரேட் அக்கவுண்ட்ஸ் பார்த்திருக்கீங்க. சூப்பர். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் லீகல் ஹையர்ஸ் ஆஃப் இசட்னா பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். சோல் ப்ரொப்ரைட்டர்னா இண்டிவிஜுவல். பார்ட்னர்ஷிப்ன்றது ஃபர்ம். இது ஒரு 7 மார்க்ஸ்ல கேட்பாங்க கண்ணா. டிட்டர்மைன் தி ஸ்டேட்டஸ். ஸோ நான் இதோட முடிக்கிறேன். இல்லஸ்ட்ரேஷன் 1ஓட முடிக்கிறேன். ஆ ஓகேடா. ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன்றது வந்து ஆம், இவங்க வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஒரு குரூப் இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக்கா இருக்காது. இந்த மாதிரி ஒரு நேமிங் மாதிரி இருக்கும். எப்படின்னா தே ஹாவ் அ செப்பரேட் என்டிட்டி இன் த ஐஸ் ஆஃப் லா. இப்போ யூனிவர்சிட்டி அப்படின்றது செப்பரேட் என்டிட்டி, ட்ரிபியூனல் அப்படின்றது செப்பரேட் என்ட்ரி, பார் கவுன்சில்ன்றது செப்பரேட் என்ட்ரி. இன்னும் நான் டீட்டெயிலாக சொல்றேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஆ they cannot be sued directly but can be sued through persons managing them. இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா யாரை பிடிப்பாங்கன்னா ஆம், அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ஹெட் பண்றாங்கல்ல, அவங்கள தான் வந்து ப்ராப்ளம் ஆகும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏதாவது இஷ்யூனா அண்ணா யூனிவர்சிட்டி ஹெட். இவங்களாம் ஆர்டிஃபிஷியல் ஜுரிடிக்கல் பர்சன். யூனிவர்சிட்டி அப்படின்றதே ஒரு ஆர்டிஃபிஷியல், கரெக்டா? இட் டஸ் நாட் ஸ்பெசிஃபை எனி இண்டிவிஜுவல், ஆர்டிஃபிஷியல் தான் அது. ஆனா அந்த ஆர்டிஃபிஷியல் ஜுரிடிக்கல் பர்சன்ன்றது வந்து ப்ளே பண்ண போறாங்க, இட் இஸ் கோயிங் டு பி சூடு அப்படின்னா இட் இஸ் தே ஆர் கோயிங் டு பீனலைஸ் த பர்சன்ஸ் ஹூ ஆர் மேனேஜிங் தம். தான் எக்ஸாம்பிள் இருக்கான்னு பாக்குறேன். எதுவுமே இல்லையேடா. ஏதாவது பின்னாடி வந்ததுன்னா எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் பெட்டரா கொடுக்குறாங்கண்ணா. இந்த ராமர் இது இருக்குல்ல, அயோத்தியா ராமர், அது அந்த இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன். அங்க அந்த ஹுண்டீஸ்லாம் வருதுல்ல, அவர் பேர்ல வருதுல்ல, அது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன்ல தான் வந்து நேம் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? அவங்களும் இன்கம் டேக்ஸ்லாம் கட்டுறாங்கடா.
ஆர்டிஃபிஷியல் அவங்க தே ஆர் ஆல்சோ ஃபைலிங் ஐடி ரிட்டர்ன்ஸ் எல்லாமே பண்றாங்க. எப்படின்னா அண்டர் த ஹெட் வந்து இப்ப இந்த இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல வந்து ம், ஒரு certain கண்டிஷன்ஸ்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டாங்க. லைக் அயோத்தியால வந்து அந்த இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுடிக்கல் பர்சன்ஸ்க்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு பின்னாடி வருது. அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா அங்க வர அமௌண்ட்டுக்கு இட் இஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸ். திருப்பதி பாலாஜி இஸ் ஆர்டிஃபிஷியல் ஜுடிக்கல் பர்சன். ஓகேவா? காஷி சிவன் ஆர்டிஃபிஷியல் ஜுடிக்கல் பர்சன். கேதார்நாத் பத்ரிநாத் ஆர்டிஃபிஷியல் ஜுடிக்கல் பர்சன். Allah is an artificial juridical person. Jesus is an artificial juridical person. புரியுதா? இப்போ அந்த ஹுண்டீஸ்லாம் வருதுல்ல, அந்த கஜானா நம் இல்லடா, அவங்கலாம் ஆக்சுவலா தே ஆர் சப்ஜெக்ட் டு டாக்ஸ் provided like certain conditions if they satisfy னா அவங்க they are exemption from tax. அந்த மாதிரி. ஸோ திருப்பதி பாலாஜியோடது, ராமேஸ்வரம் அந்த சிவனு, அப்புறம் காஷி, ஆம், இப்போ இங்க வந்து கலெக்ட் பண்றாங்க இல்லையா? அல்லாக்காகன்னு கலெக்ட் பண்றது, ஜீசஸ்க்காக, அந்த மிஷனரிக்காக கலெக்ட் பண்றது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுரிடிக்கல் பர்சன்ஸ். புரியுதா? ம். ஓகே. ஓகே கண்ணா. தேங்க்ஸ் ஐஷா, தேங்க்ஸ் அஸ்வினி, விஜயலக்ஷ்மி, ஸ்ரேயா. தேங்க்யூ கண்ணா. ஆ